அனைவருக்கும் வணக்கம். சிஎம் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீட்டில் போய் நேராக சந்திச்சிருக்காரு. அதுதான் இப்போ அரசியலே பரபரப்பாக இருக்குது. அதாவது கட்சி தொடங்கி எப்பொழுதும் திமுகவை அட்டாக் பண்ணிட்டு இருந்த விஜய் அவர்கள் எப்படியாவது திமுகவை ஆட்சியிலேருந்து இறக்கி நம்ம சிஎம் பதவியில் வந்துடணும் அப்படின்னு நினச்சிருந்த விஜய் அவர்கள் கடைசியில் ஒரு கட்டமாக சிஎம்மும் ஆகிட்டார். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 5 நாள் ஒரே கலவரத்தில் கடைசியில் திமுக கூட்டணியோட ஆதரவுனால் ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் எப்போ பதவி ஏற்றதுக்கப்புறம் உடனடியாக திராவிட கழகம் அதோட தலைவர் வீரமணி அவர்களை போய் சந்தித்தார். இன்றைக்கி எம்எல்ஏ பதவியை எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மதியம் 2:30 மணி போல் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்திக்கிறதா நியூஸ் பரவினோடனே ஒரே அரசியலே பரபரப்பாகிடுச்சு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போய் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றுட்டு வந்தார். ஸ்டாலின் அவர்களை மட்டும் சந்திக்கலை, அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் போய் சந்தித்தார். அதுக்கப்புறம் அன்புமணி சந்தித்தார். அதுக்கப்புறம் சீமான் அவர்களையும் போயிட்டு விஜய் அவர்கள் சந்தித்தாங்க. இது ஒரு பதவியேற்றதுக்கப்புறம் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி யாரெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்புறம் எதிர்கட்சியாக செயல்பட்டவங்க என்னென்ன கட்சி இதுக்கு முன்னாடி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் எந்த கட்சிகள் எல்லாத்தோட தலைவர்களும் போயிட்டு விஜய் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்று வந்தது ஒரு நல்ல தருணமாக இருக்குது. எல்லாருமே இதை ஒரு ஆச்சரியமாகவும் பார்த்தாங்க. அது இல்லாமல் திமுகவே எப்போதும் அட்டாக் செஞ்சுட்டு இருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கி ஸ்டாலினை போய் பார்த்தது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் தான். அதே மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சியை அமைப்பதற்கும் திமுக தனது கூட்டணி கட்சிகளோட ஆதரவு அளிப்பதற்கு உதவியும் செஞ்சிருக்கு. திமுக எந்த ஒரு தடங்களும் செய்யாதுன்னு சொல்லி கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டு ஆதரவு தெரிவித்து அதே மாதிரி கவர்னர் பதவியேற்பு பண்ண விடாமல் இழுத்தடிச்சதுக்கும் கண்டனத்தையும் ஸ்டாலின் அவர்கள் பதிவு செஞ்சாங்க. அதே சமயத்தில் திமுக எந்தளவுக்கு விஜய் அவர்களுக்கு பதவி ஏற்பதற்கு உதவி செஞ்சிச்சோ அந்த நன்றி கடனுக்கு விஜய் அவர்கள் ஒன்ஸ் பதவியேற்றதுக்கப்புறம் எம்எல்ஏலாம் பதவியேற்பு பண்ணதுக்கப்புறம் நேராக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் முன்னாடிலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்க எல்லா கட்சிகளையும் போய் நேரில் பார்த்து சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு அரசியலுக்கான எடுத்துக்காட்டாக எல்லாரும் கூறப்படுது. என்ன காரணம்னா என்னதான் நம்ம காலத்தில் சண்டை போட்டாலும் அப்படியும் ஒரு தேர்தலுக்காண்டி என்னதான் மாற்றி மாற்றி திட்டாலும் சண்டை போட்டுட்டாலும் எல்லாருமே தமிழ்நாட்டோட நலன் கருதி தமிழ்நாட்டோட எப்படி முன்னெடுத்துகிட்டு போகலாம், தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் அதை நம்ம என்னதானோ செய்ய முடியும். இப்போ சண்டை போட்டுட்டே இருக்கோம்னா அது அரசியலுக்காண்டி ஓட்டுக்காண்டி நம்ம சண்டை போடலாம். கடைசியில் நம்ம எங்கே போய் முடிவோம் அப்படின்னா நம்ம எல்லாம் தமிழர்கள் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காண்டி நம்ம எல்லோரும் போராடணுங்கிறதெல்லாம் முடியும். ஸோ இது கட்சியினரிடையே இதில் மற்ற கட்சிகளுக்கிடையே சண்டையை உண்டாக்காமல் அவங்க தலைவர்களே இது மாதிரி பரஸ்பரமாக போயிட்டு பார்த்துறது மீட் பண்ணுறது க்ரீட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இது மாதிரி உள்ள கட்சியினர்களுக்கு கொஞ்சம் அது இலகுவாக ஆக்கும். ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இல்லாமல் இது கட்சியினர்களிடையே ஒரு இலகுத்தன்மையை உண்டாக்கும். ஏன்னா தலைவர்கள் ஒன்றா இருக்கிறது போகிறது வர்றது நல்லது தான். என்ன காரணம்னா என்னதான் கழுத்தில் சண்டை போட்டுக்கிட்டாலும் நேரில் அப்பப்போ பார்த்துக்கிறது சிரிச்சுக்கிறது கை குளிக்கிறது சேர்ந்து இருக்கிறப்போ கீழே இருக்க அடிமட்ட தொண்டுன்னு சண்டை போட மாட்டோம். அந்தளவுக்கு வீரியமாக போய் சண்டை போடாமல் கருத்து ரீதியாக என்ன தவறு நடக்குதுன்னு சுட்டி காட்டுறது மூலமாக கருத்து சொல்கிறது மூலமாக அவங்க அவங்களோட தவறுகளை சரி செஞ்சுக்கவும் முடியும், தவறுகளை திருத்திக்கவும் முடியும். அது மாதிரி ஆரோக்கியமாக போகிறப்ப அது எதுவுமே பெருசாக தெரியாது. பட் என்னென்னா இப்போ தலைவர்களே சண்டை போட்டுட்ருக்காங்க, முரண்பாடாக இருக்காங்க, பார்த்துக்கிறதில்ல பேசுகிறதில்ல அப்படின்னா தொண்டர்களுக்கு அது இன்னும் ஒரு கோபத்தை உண்டாக்கும். ஸோ விஜய் இப்போ எடுத்துருக்க ஸ்டெப் ஒரு நல்ல ஸ்டெப்பாக தான் பார்க்கப்படுது. சிஎம் விஜய் அவர்கள் எல்லா தலைவர்களையும் போய் மீட் பண்ணி வாழ்த்து பெற்றது எல்லா கட்சியினரிடையும் எல்லா கட்சி தொண்டர்களிடையும் ஒரு நல்மதிப்பை விஜய் பெற்றிருப்பார். அதனால் இது கட்சியினரிடையே எந்த ஒரு சண்டையும் உருவாக்காமல் சுமூகமாக போகிறதுக்கான வழிகள் இருக்கும் அப்படிங்கிறதான் கரெக்டாக நம்ம பாயிண்டாக பார்க்க வேண்டியது. ஸோ விஜய் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கணும் எல்லா கட்சி தலைவரையும் போயிட்டு மீட் பண்ணி பார்த்து வந்திருக்காரு. ஆனால் ஒன்ஸ் தேர்தல்னு வந்துச்சுன்னா எல்லோரும் மாற்றி சண்டை போட்டு தான் போகிறாங்க, அதான் நடக்க போகுது. ஸோ இது அரசியல் நாகரிகம் விஜய் அவர்கள் போய் பார்த்தது எல்லாரையும் பார்த்தது எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயமாகவும் நான் தலைவன்னா இப்படி தான் இருக்கணுங்கிற எடுத்துக்காட்டையும் தொண்டர்களுக்கு காமிச்சது ஒரு நல்ல விதமாகவே பார்க்கப்படுது. இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து விஜய் ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது தமிழ்நாட்டை உத்து கவனிச்சுட்டு தான் போகுது. இப்படி தாவக தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் எப்படி செயல்படுறாருன்னு பார்ப்போம்.